பகல் நேரங்கள்ல நாளுக்கு நாள் வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே மோசமா பதிவாகுறது பார்க்குறோம். இதே நிலைமை போச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு நெறைய பேர் தொடர்ந்து கேட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லாம எப்போதான் காற்றுடன் கூடிய அடைமழை பொறுத்தவரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்க போது, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல எப்போதான் எங்களுக்கு மழை வரப்போகுது, வெயில் தாக்கம் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லி வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையில இருந்தும் நெறைய பேர் தொடர்ந்து சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லங்க, டெல்டா மாவட்டங்கள், உள் மாவட்டத்தில பல பகுதியிலிருந்து நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க. மழை வாய்ப்புகள் தீவிரமாகுமா அப்படின்னு. கண்டிப்பாக இருக்கும். வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் நமக்கு ரொம்பவே ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை தான் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் நம்ம தொடர்ந்து எதிர்பார்க்கிறோம். அதனால மழை பொழிவும் நிச்சயமாக இருக்கும். ஆனா அதற்கென்று நம்ம தேதிகள் உங்களுக்கு கண்டிப்பா நம்ம சொல்றோம். பொறுமையா காத்திருங்க. நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் யாரெல்லாம் இன்னும் பண்ணாம இருக்கீங்களோ மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும். தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 3 முதல் 4 நாட்களுக்கு பெரும்பாலான மாவட்டத்துல பகல் நேரங்கள்ல வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரைக்கும் ரொம்பவே மோசமாக இருக்குங்க. இதுவரைக்கும் அதாவது இந்த வருஷத்தில் பதிவாகாத ஒரு வெப்பம் பதிவாகப் போகுது. ஒரு பக்கம் பகல் நேரங்கள்ல என்னதான் வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருந்தாலும், ஒரு சில மாவட்டத்தில் மாலை அல்லது இரவு நேரத்துல மழையும் நமக்கு அதிகமா காத்திருக்கிறது. ஆகவே தொடர் மழை பொழிவும் இருக்கும். அதே மாரி பகல் நேர வெப்பநிலையும் ரொம்பவே ஒரு மோசமாக தீவிரமடைந்தும் காணப்படும். கடந்த 24 மணி நேரத்திலயும் சரி, அதேபோல 48 மணி நேரங்களிலும் பெரும்பாலான மாவட்டத்தில பரவலாக நல்ல ஒரு மழை கிடைச்சிருக்கு. டெல்டா மாவட்டத்தில, தென் மாவட்டத்தில, உள் மாவட்டங்கள்ல மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் என ஒரு சில மாவட்டங்கள்ல பல்வேறு பகுதிகள்ல நமக்கு நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவுகள் கடந்த 2, 3 நாட்களாக பரவலாக நமக்கு மழை தீவிரமானத பார்த்தோம். இனிமேலும் நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கும். ஆனா பகுதியா தான் இருக்கும். நிறைய மாவட்டங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஒரு சில மாவட்டத்தில் மட்டும் மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் மாலை அல்லது இரவு நேரத்துல பதிவாகும். ஏன்னா தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்கு எல்லா மாவட்டங்கள் கிட்டத்தட்ட 99% வரைக்குமே தமிழ்நாடு முழுவதுமாக எல்லா மாவட்டங்களிலும் பகல் நேர வெப்பநிலை உயர்ந்து அதுல அதிகபட்சமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருப்பத்தூர், வேலூர் உள்ளிட்ட மாவட்டத்துல 40 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் அதிகமா இருக்கும். கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மிக தீவிரமான வெப்பநிலையும் பதிவாகி அனல் காற்று பயங்கரமாக இருக்கும். பகல் 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் செம்ம வெயிலுங்க. இதுவரைக்கும் இந்த வருஷத்துல நீங்க பார்க்காத வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாக போகுது. அதனால பெரும்பாலும் வெளியே செல்கிறத தவிர்த்துக்கோங்க. தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் பகுதியாக பரவலாக மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. தேனி மாவட்டங்கள், தென்காசி போன்ற மாவட்டத்தில் விட்டு விட்டு சாரல் மழை மற்றும் மிதமான மழை சில சமயங்கள் எதிர்பாருங்க. மழை வாய்ப்பு குறையாது. இனிமே தான் உங்களுக்கு மழை வாய்ப்பு அதிகமாகிட்டே போகும். ஏன்னா தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி இங்கே தாங்க நமக்கு அதிகமான மழை பொழிவே ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால மழை வாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டே போகிற மாதிரி தான் தெரியும். ஆனால் அந்த பருவமழையெல்லாம் ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்கு மிக கனமழை, அதி கனமழைன்னு பெய்ய ஆரம்பிச்சிடும். ஆகவே இந்த ஏப்ரல் தொடக்கத்திலேயே நல்ல மழைங்க. தென்காசி, கன்னியாகுமரியில் ஏகப்பட்ட பகுதிகள் நம்ம தொடர்ந்து அனௌன்ஸ்மெண்ட்ல கொடுத்துக்கிட்டே தான் இருந்தோம். ஏப்ரல் ஸ்டார்டிங்ல இருந்தே சம மழை. கன்னியாகுமரி, தென்காசி, தேனியில விட்டு விட்டு நல்ல ஒரு மழை பொழிவுகள். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு தொடர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கவலையே படாதீங்க. அதி கனமழை ரெட் அலர்ட்லாம் நம்ம கொடுக்க போறோம். இந்த வருஷம் நமக்கு தென்மேற்கு பருவமழையில மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் கண்டிப்பா இருக்கு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அடுத்த மாசத்துல இருந்து இன்னும் மழையெல்லாம் ரொம்ப தீவிரமா இருக்கும். ஏப்ரல் ஒரு ஆரம்பம் தான் அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். அதுக்கே 20 சென்டிமீட்டர், 15 சென்டிமீட்டர்னு மழை பொழந்து கட்டிடுச்சு கன்னியாகுமரி மாவட்டங்களில் கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம். இன்னும் நமக்கு தீவிரமான மழை பொழிவெல்லாம் அதிகமாகவே காத்துட்டு இருக்கு மேற்கு தொடர்ச்சியில். அதே மாதிரி தென் மாவட்டத்திலும் இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் அதிக மழை பொழிவு கிடைக்கும். திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதி, விருதுநகருடைய மேற்கு பகுதி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் இந்த வருஷம் அதிக மழை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வெயிலை பார்த்து தயவு செய்து சோர்ந்து போகாதீங்க, ஏமாந்து போயிடாதீங்க. வெயில் இப்போதைக்கு நமக்கு அப்படிதான் இருக்கும். ஆனா போக போக நமக்கு வெயிலுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இப்போ ரொம்ப அதிகமா இருக்கோ அதை விட பல மடங்கு மழை பொழிவை கண்டிப்பா நம்ம பார்க்க தான் போறோம். இதே மாதிரி தான் போன வருஷம் கோடை காலங்களில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மாவட்டத்தில், திருவண்ணாமலை மாவட்டத்தில் வெயில் வாட்டி வதைச்சது. ஒரே ஒரு ஃபெங்கல் புயலுங்க. நவம்பர் மாசத்துல வந்த ஒரே ஒரு ஃபெங்கல் புயல் 50 சென்டிமீட்டர் மழை போன வருஷத்துல கொடுத்துட்டு போனதை பார்த்தோம். அதுதான் நம்ம அப்பவும் சொல்லியிருந்தோம். வெப்பநிலை ஒரு பக்கம் தீவிரமாக இருந்தாலும் பருவமழைன்னு வந்துட்டா நமக்கு மழை பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு. வரலாறு காணாத மழை பொழிவு கிருஷ்ணகிரியில நம்ம சந்தித்ததை பார்த்தோம் வடகிழக்கு பருவமழையில. அதனால இனி அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வெப்பநிலையை பார்த்து நீங்க சோர்ந்து போக தேவையில்லை. மழை பொழிவு நமக்கு அருமையாவே இருக்கு.
நமக்கு தண்ணீர் பற்றாக்குறை, தண்ணீர் பஞ்சம் அப்படின்லாம் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு வந்து ஏற்படாது. அந்த அளவுக்கு நமக்கு இயற்கையும் விட்டு விடாது. அருமையான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக நமக்கு அமையும். அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இந்த தென்மேற்கு பருவமழை தீவிரமாகும்போது, தென் மாவட்டத்தில் பல பகுதிகளிலும் இந்த கனமழை விடாமல் வந்து பதிவாக தான் போகிறது. மே மற்றும் ஜூன், ஜூலை மாதத்துல. ஆகவே தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் பரவலாக மிதமான மழை மட்டும் இனி வரும் நாட்களில் எதிர்பாருங்க. அதுக்கப்புறம் இந்த மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டத்தில் அவ்வப்போது விட்டு விட்டு மிதமான மழையும் சில நேரங்கள் மாலை அல்லது இரவு நேரத்தில் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம மிக முக்கியமான மாவட்டங்கள் வட தமிழக உள் மாவட்டங்கள் பற்றி நம்ம பார்க்கணும். இதில் வந்து எங்கே ரொம்ப அதிகமான வெயில் இருக்குன்னா அந்த வேலூர் மாவட்டம், குடியாத்தம், காட்பாடி, அதுக்கப்புறம் ராணிப்பேட்டை, கலவாய், செம்மேடு, காவேரி பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் இங்கெல்லாம் வெயில் ரொம்ப மோசங்க. இந்த பக்கம்லாம் போயிடாதீங்க. 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகபட்சம் வெப்பம் பதிவாகிறதுக்கான வாய்ப்புள்ள பகுதிகள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட இடங்கள். திருவண்ணாமலை ரொம்பவே மோசமான ஒரு வெயிலுடைய தாக்கம் பகல் நேரத்தில். ஆரணி, சேத்பட்டு, போலூர், வந்தவாசி, திருவண்ணாமலையினுடைய நகர பகுதிகள் ரொம்பவே ஒரு மோசமான வெயில் பொறுத்த வரைக்கும் பதிவாகிட்டு இருக்கு. அதே மாதிரி சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மிகவும் கடுமையான வெப்பம் பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் தீவிரமாகிறது பார்க்குறோம். இன்னும் 3 நாளைக்கு வெயிலுடைய தாக்கம் குறைய வாய்ப்பில்லை. அடுத்து வரக்கூடிய 3 தினங்களுக்கும் மிக மோசமான அனல் காற்று பகல் நேரம் இருக்கக்கூடும். அப்படிங்கிறதுனால தயவு செய்து கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்கோங்க, பாதுகாப்பாக இருந்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம கடலோர மாவட்டங்கள் பற்றி நம்ம பேசிதாங்க ஆகணும். வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டத்தில் அதிக மழை பொழிவு கிடைக்குமா? ஏன்னா கடந்த 3 நாட்களாக நல்ல மழை கிடைச்சிருக்கு. டெல்டா மாவட்டத்தில் மழை பெய்யாமல் கிடையாது. திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டையில் பகுதியாக பரவலாக நமக்கு மிதமானதிலிருந்து கனமழையுமே பதிவாயிருக்கிறது. டெல்டா மாவட்டத்திலும் அவ்வப்போது நமக்கு மழை வந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்காக நமக்கு வந்து சுத்தமாக மழை பெய்யாமல் அப்படியே வெறும் வறட்சியாகவே மட்டும் இருக்கிறது இல்லை. வெயிலுடைய தாக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நமக்கு மழை பொழிவும் தொடர்ந்து நமக்கு வந்துகிட்டே தாங்க இருக்கு. அதனால கவலைப்படாதீங்க. டெல்டா மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் டெல்டாவில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்களில் அடுத்து வரக்கூடிய 3 தினங்களுக்கு மிக கொடூரமான அனல் காற்று பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்களில் வீசும். ஒரு சில இடங்களில் மழை பகுதியாக மிதமான மழை மட்டுமே எதிர்பார்க்கலாம். தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா மட்டுமல்லாமல் வட இந்தியாவிலும் பல்வேறு பகுதிகளில் இந்த வருஷம் மிகச் சிறப்பாக இருக்கும். அதை தொடர்ந்து காவிரியில் வரக்கூடிய அந்த நீர் வரத்தும் நமக்கு தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய அந்த நீர் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக இந்த வருஷமும் அதிக அளவில் மேட்டூருக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கர்நாடகாவில் பொறுத்த வரைக்கும் மே, ஜூன் மற்றும் ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் பெய்யக்கூடிய அதி கனமழை மற்றும் அதீத கனமழை காரணமாக இந்த வருஷமும் நமக்கு நீர் வரத்து கண்டிப்பாக வரக்கூடும். நண்பர்களே, நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.